ப்ரோ அந்த சம்பவம் என்னது ப்ரோ? அந்த மிஷின் எப்படி ப்ரோ வந்துச்சு? ஆயில் ஊற்றுற மிஷினா? அது எப்படி ரெடி பண்ணீங்க? அது வந்து 1989 கண்டுபிடிச்சது. அது ஏன் எப்படி கண்டுபிடிச்சோன்னா, அன்றைக்கி ஒரு ஃபாரினர்ஸு நம்ம ஒர்க்ஷாப்புக்கு வந்தாப்புல. நம்ம ஒர்க்ஷாப் வந்து மூணார் ஆட்டோ கேரேஜ். ஒர்க்ஷாப் அவர் ஃபஸ்ட்டு எங்கே நம்ம கேடிஎஸ்பி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ப்ரைவேட்டாக போட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த மிஷினை கண்டுபிடிச்சது. இந்த மிஷினோட பிரத்யேகம் என்னென்னா, நம்ம எங்கேயும் இந்த மிஷினை வந்து எங்கேயும் தூக்கிட்டு போயிருக்கலாம், எங்கே வேணாலும் போய் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கு தான் இந்த மிஷின் கண்டுபிடிச்சது. எப்படி கண்டுபிடிச்சதுன்னா, அன்னைக்கு ஒரு ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வண்டி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவரோட கியர் பாக்ஸில் லைட்டாக அடியில் தட்டிட்டாங்க. அதனால் கியர் பாக்ஸ் உடஞ்சிருச்சு. அதனால அந்த ஆயிலெல்லாம் கீழே விழுந்துருச்சு. கியர் பாக்ஸோட ஆயிலெலாம் கீழே லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்னன்னா, அந்த காலத்திலே வந்து வெளிநாட்டிலேருந்து அந்த கியர் பாக்ஸை வர வச்சு அதை ஒரு அசம்பிளி பண்ணி வண்டியில் ஏற்றியாச்சு. வண்டியில் ஏற்றுறதுக்கு ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றணும்ல. ஆயில் ஊற்றினா தான் அங்கே கீரை ஸ்மூத்தாக விழுகும்ல. அப்போ ஆயில் ஊற்றுறதுக்கு ஒரு மிஷின் வேணும். பேப்பர்லேயே ஊற்றி பார்த்தாங்க. அது இந்த ஆயில் பம்போட பெருமை ஆசை தான். அவர் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு சில இடங்களில் இந்த பம்பு இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த பம்பு வந்து 1989 கண்டுபிடிச்சாரு. அப்போவே இவருக்கு டிப்ஸு, அப்போவே இவருக்கு 2000 கொடுத்தாங்க. அந்த காலத்தில் 89 காலத்திலே 2000 டிப்ஸ் வெளிநாட்டு கரன்சியை கொடுத்து போனாங்க. அப்போ தான் இந்த மிஷின் வந்து எவ்வளோ பிரபலம், இந்த மிஷினுக்கு இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது.